வீட்டில் 2 முட்டை இருந்துச்சுன்னா இந்த புதுவிதமான ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு அதிகமான பொருட்களும் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷந்தசி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ பால் காய்க்கிற பாத்திரத்தை லைட்டாக தண்ணியால் அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ள 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் கெட்டியான பசும்பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நல்லா வத்த காய்ச்சிக்கோங்க. நம்ம 1/2 லிட்டர் பால் சேர்த்துருந்தோம்ல, இந்த 1/2 லிட்டர் பாலும் 1 கப் அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வத்த காய்ச்சிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப்பு சீனியை பரத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த சீனியை கரைய விடுங்க. கலந்து விடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக உருகி கலர் மாறி வரக்கூடிய நேரத்தில் கரண்டி வச்சு மெதுவாக கலந்து விடுங்க. மிதமான தீயில வச்சு கலந்து விட்டு இதை முழுமையாக கரைச்சிடுங்க. நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு தேன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நான் 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கேக் ட்ரே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரமலை ஊற்றிட்டு அந்த ஓரங்கள் முழுக்க படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதாவது அடிப்பகுதி முழுக்க அது நிரம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 2 பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு பாத்திரத்திலையும் ஊற்றி செய்யலாம். இப்போ 2 பாத்திரத்திலையும் ஊற்றியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதை தோல் எடுத்துட்டு நல்ல பொடி ஓட்ட உள்ள கிரீட்டர் இருக்குல்ல, அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பெருசில் வச்சு துருவ வேண்டாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பொடி ஒட்டையில் வச்சு துருவி எடுங்க. பெருசில் வச்சு துருவி எடுத்தீங்கன்னா லைட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் இருக்கிற பால் எல்லாத்தையுமே பிழிஞ்சி எடுத்துட்டு அந்த கிழங்கை மட்டும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாலை பிழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கிழங்கு ஒரு 2 கப்பு இருக்கு. இப்போ இந்த கிழங்கோட 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கோம்ல பால், அந்த பால் நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதோட மொத்தத்தையும் சேர்த்துடுங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. இந்த முட்டை முழுமையாக கலந்து வரணும். அதனால இது நல்ல ஒரு கரண்டி வச்சு முழுமையாக எல்லாமே ஒன்னோட ஒன்றா ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து எடுத்துருங்க. இப்போ கலந்தாச்சு. இதோட பக்குவத்தை பாருங்க. இப்படிதான் இருக்கணும். ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே கேரமல் ஊற்றி செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை மாற்றிடுங்க. பாத்திரம் முழுக்க நிரப்பிடக்கூடாது. இது வெந்து வரும்போது இதோட அளவு பெருசாகும். அதனால கொஞ்சம் மேலே டாப்ல கொஞ்சம் இடம் விட்டு இதை நிரப்பிக்கோங்க. பாருங்க, நான் நிரப்பியிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு நிரப்பிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பாத்திரத்திலையும் கேரமல் ஊற்றி வச்சிருந்தோம்ல, அதுக்குள்ளேயும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில எடுத்து அழகா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கேக் ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கிண்ணங்கள் இல்லைன்னா கப்பு இருக்கும்ல, டீ கிளாஸ், அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நான் ஒன்றா தான் ஒரே நேரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு விரிஞ்ச கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சாச்சு. இப்போ மேலே ஒரு மூடியால் மூடிட்டு திரும்பியும் இன்னொரு மூடியால் மூடிக்கோங்க. இப்போ மேலே இந்த ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வெயிட் கல்லை வச்சிடுங்க. வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சிடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக மேலே தொட்டு பாருங்க. பச்சை மாவு மாதிரி பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை தூக்கி அப்படியே வெளியில வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு வந்ததுக்கு அப்புறமா வெளியில எடுத்துட்டு ஓரங்களை இந்த மாதிரி கத்தியால எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கமத்திடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வெளியிலேயே நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கத்தியால் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கமத்திடுங்க. பிளேட்டில் கமத்திட்டு நல்லா கையால் தட்டி கொடுங்க. அப்போ தான் வெளியில் வரும். பாருங்க,
எவ்வளோ அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நான் ரெண்டையுமே டிமோல்டு பண்ணியாச்சு பாருங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு கத்தியால உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல இதை கட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.